ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செலெக்ஷன் சார்ட். உதாரணமான செலெக்ஷன் சார்ட் என்ன பார்க்க போகிறோம். செலெக்ஷன் சார்ட் செலெக்ஷன் சார்ட்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். செலெக்ஷன் சார்ட் கம்பேரிசன் பேஸ்ட் சார்ட்டிங் அல்காரிதம். செலெக்ஷன் சார்ட்டில் நம்ம ஒரு ரெண்டு எலமெண்ட்டை கம்பேர் பண்ணி எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ ஃபஸ்ட் வச்சுக்கிட்டோம், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை லாஸ்ட்டாக வச்சுக்கோம். அதை சொல்கிறாங்க. இட் சார்ட்ஸ் அன் அரே பை repeatedly selecting the smallest or largest element from the unsorted portion and swapping it with the first unsorted element. This process continues until the entire array is sorted. அதான் சொல்கிறாங்க, ஒரு என்டையர் அரேயில் இருக்கிற லிஸ்ட்டில் ஸ்மாலஸ்டாக இருக்கிற எலமெண்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டோம், லார்ஜஸ்டாக இருக்கிறத கடைசியாக வச்சுக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு செலெக்ஷன் சார்ட்டோட கான்செப்ட். இப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டி ஃபார் செலெக்ஷன் சார்ட் வந்துட்டு என்னன்னா 1/2 n²-1 ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் n². இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு சின்ன ஆன்சரு. அதான் இதோட காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அண்ட் ஸ்வாப் இட் வித் த ஃபஸ்ட் எலமெண்ட்டு. முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்டாக இருக்க எலமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு எழுது வாழ்த்து அதுக்கு வந்து கரெக்டான ஸ்வாப் பண்ணிவிட்டு இதான் சொல்கிறாங்க. This way we get the smallest element and its correct position. இது வழியாக நம்ம வந்துட்டு கரெக்டான பொசிஷனுக்கு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வரும்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டு, then we find the smallest among remaining elements. ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸை வச்சு நம்ம வந்துட்டு இது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் செகண்டோ தேர்ட் பொசிஷனுக்கு மாற்றி ஸ்வாப் பண்ணுவோம். அண்ட் ஸ்வாப் இட் வித் செகண்ட் எலமெண்ட்டு. We keep doing this until we get all elements moved to the correct position. இந்த ஸ்டெப்பை கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம இந்த ஸ்மால் வச்சு வந்துட்டு லாஸ்ட் எல்லாமே வந்து கடைசியாக போகிற வரைக்கும் இந்த எலமெண்ட் கண்டுபிடிச்ச ப்ராசஸ் கண்டு பண்ணிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க ஸ்டெப்ஸில். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. 64, 25, 12, 22, 11 இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டாக வச்சுக்க சொல்லுவோம். அப்போ இதே மாதிரி தான் அந்த கான்செப்டில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு 64ன்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. 64ன்ற எலமெண்ட் வந்து ஒரு பெரிய எலமெண்ட் இந்த அரேயில். அந்த எலமெண்ட்டை வந்துட்டு 11ன்ற ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் இந்த அரேயில் வந்துட்டு 11. இப்போ அந்த எலமெண்ட்டும் பெரிய எலமெண்ட்டும் வந்துட்டு ஸ்வாப் ஆகிருக்கும். அதுதான் வந்து இப்போ ஸ்டெப்பில் காமிச்சிருக்கோம். பாருங்கள். ஸ்டெப் 1 என்னது, ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அட் இண்டெக்ஸ் 0. இண்டெக்ஸ் 0ல் வந்துட்டு என்ன இருக்குது, 64. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் த ரெஸ்ட் ஆஃப் த அரே விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஸ்வாப் 11 வித் த கரண்ட் எலமெண்ட் 64. 64ன்ற ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இந்த 64ன்ற கரண்ட் எலமெண்ட் இருக்குது. இது வந்து 11ன்ற ஒரு எலமெண்ட்டோட ஸ்வாப் ஆகி நமக்கு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட்டில் வரும், மேக்ஸிமம் கடைசியாக இருக்கும். சொல்கிறாங்க கரண்ட் எலமெண்ட் 64 இங்கே, மினிமம் எலமெண்ட் வந்துட்டு 11. ஸோ நம்ம என்ன சொன்ன ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணுறப்ப, ஸ்டாப் பண்ணுறப்ப 11 வந்து ஃபஸ்ட்டு போயிடும், 64 வந்து 11 இடத்துக்கும் 11 64 இடத்துக்கு போயிடும். இதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு, மூவ் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட் அட் இண்டெக்ஸ் 125. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் இன் த அன்சார்ட்டட் சப் அரே அண்ட் ஸ்வாப் 12 வித் த கரண்ட் எலமெண்ட் 25. இப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பார்த்தாச்சு, 0 இந்த இண்டெக்ஸ் பார்த்தாச்சு, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பார்க்குறப்ப 25 இருக்குது, 25 அடுத்த இண்டெக்ஸில் 12 இருக்குது. இப்படி பார்க்குறப்ப இந்த 25 வந்து பெரிய நம்பர், 12 சின்ன நம்பர். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும், சின்ன நம்பர் முன்னாடி போகணும். அப்போ 12 வந்து 25 இடத்துக்கும் 25 வந்து 12 இடத்துக்கு போகணும். மினிமம் இப்போ வந்துட்டு 25 கரண்ட் எலமெண்ட்டு, 12 வந்து மினிமம் எலமெண்ட். அப்போ ஸ்டாப் பண்ணி இன்னும் ஸ்டாப் ஆகும். இப்போ பண்ணுறப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. தேர்ட் ஸ்டெப்பு, move to the element at the index 225. Find the minimum element from unsorted subarray. Stop 22 with the current element 25. இப்போ அடுத்து 25, 22. 25 வந்து பெரிய எலமெண்ட்டு, 22 வந்துட்டு சின்ன எலமெண்ட்டு. ஸோ நம்ம ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கனால வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி பெரிய நம்பர் வந்து பின்னாடியே சின்ன நம்பர் முன்னாடி வச்சுக்கிறோம். இந்த ப்ராசஸ் அதே பண்ணுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு அதாவது ஷார்ட்டட் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12, 22 வந்துருச்சு. இப்போ வந்துட்டு 25 இருக்குது. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா வந்துட்டு மூவ் டு த எலமெண்ட் அட் த இண்டெக்ஸ் 25. ஃபைண்ட் த மினிமம் ஃப்ரம் அன்சார்ட்டட் சப்அரே அண்ட் ஸ்வாப் 25 வித் த கரண்ட் எலமெண்ட் 25. இப்போ என்ன பண்ணணும்னா 25 வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன எலமெண்ட் தான்.
64 பெரிய எலமெண்ட். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட் எலமெண்ட் 25 கரெக்டான ஆர்டர் தான் இருக்கு, மினிமமாகவும் இருக்குன்றதுனால பிரச்சனை இல்லை. அதனால இதை நம்ம வந்துட்டு கடைசியாக நமக்கு இருக்கிற வேல்யூ பாருங்க. கடைசி அடுத்து மூவ் டு த இண்டெக்ஸ் அட் த இண்டெக்ஸ் ஸ்கோர் 64. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5ல ஃபைண்ட் த மினிமம் ஃப்ரம் அன்சார்ட்டட் சப் அரே அண்ட் ஸ்டார்ட் 64 வித் கரண்ட் எலமெண்ட் 64. இதுக்கப்புறம் நம்ம அரேல வந்துட்டு நம்ம நம்பர்ஸே இல்லை, அதாவது இண்டெக்ஸ் போர்டுக்கு நம்பர்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த அரேல வந்துட்டு நம்பர்ஸ் அதனால 64 தான் கடைசி எலமெண்ட், மினிமம் எலமெண்ட்டும் கரண்ட் எலமெண்ட்டும். ஸோ இதான் நம்ம வந்து மொத்த இதுவும் ஸ்டப் ஆகி ஷார்ட்டடான வந்து அரே வந்து இதுதான். ஸோ நம்ம ஆறாவது ஸ்டெப்ல நம்மளோட ஃபைனலைஸ்ட் அரே வந்துட்டு இதான் நம்மளோட சம்மில். இதான் இந்த சம்மோட ஸ்டெப்ஸு. இதான் வந்து ஷார்ட்டடான செலெக்ஷன் ஷார்ட் அரே வந்து இதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.